நமக்கு தனி மனித பொறுப்புணர்ச்சி கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், கிடையாது. எனக்கு இந்த கார்பரேஷனா முனிசிபாலிட்டியிலோ குப்பை போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியுமா தெரியாதுங்களா? ஆனா நான் குப்பை தூக்கி அங்க போடுறேன். அதை கூட்டுறதுக்கு ஒரு ஆள் போடணும். அவன் ஒழுங்கா கூட்டுறானாலும் பாக்குறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போடணும். அவனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு கேஷியர் போடணும். கணக்கு எழுதுறதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் போடணும். அவன் ஒழுங்கா எழுதுறான பாக்குறதுக்கு ஒரு கேஷியர் போடணும். ஊழல் இல்லாம நடந்தாலும் பார்த்து ஒரு விஜிலன்ஸ் போடணும். குப்பையிலிருந்து எங்க வருது? இதுல படிச்சவன் படிக்காத வித்தியாசம் நான் பார்க்கல. நீங்க பாருங்க, நான் சிங்கப்பூர்ல போய் சாக்லேட் சாப்பிட்டு குப்பை ரோட்ல போட்டா பிடிச்சி உள்ள போட்டுருவான்னு பாக்கெட்ல போட்டு வந்து சென்னையில் இறங்குறது முதல் வேலையை தூக்கி வெளியே போட்டு தான் நான் போறேன். நான் வாழ தெரிந்தவனா? நான் வாழ தெரிந்தவனா? அப்படி என்றால் அப்படி சிந்திக்க வேண்டும். தனி மனிதன் எப்படி வாழ்வது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தனி மனிதன் உயர உயர போக வேண்டும், உயர உயர போக வேண்டும். நான் பணத்தில் மட்டும் செல்வந்தனாக இருக்கக்கூடாது, நற்குணத்தில் செல்வந்தனாக இருக்க வேண்டும், நல்ல பண்பில் செல்வந்தனாக இருக்க வேண்டும், பாசத்தில் செல்வந்தனாக இருக்க வேண்டும், அன்பில் செல்வந்தனாக இருக்க வேண்டும், அனுசரித்து செல்வதிலே செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்னுடைய எண்ணங்களை உள்ளே உயர 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 போனால் நான் மனிதனிலிருந்து மா மனிதனாக, மகானாக, நான் தெய்வமாக போகக்கூடிய வழி எனக்கு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டால் நம்மால் வர முடியும். என்ன சொன்ன? லிவ் அண்ட் லேர்ன் டு லவ் அண்ட் சர்வ் என்பது நோக்கணும். நம்முடைய நோக்கத்தையே நம்ம விட்டுட்டோம். பாருங்க, 2 பேரு ஒரு குருவு சீடன்னு குதிரையில போனாங்க. குதிரையில போகும்போது என்னாச்சு? இருட்டாயிடுச்சு. இருட்டானது குரு என்ன சொன்னார்? இனிமேல் பயணப்பட முடியாது, அங்க இருக்க ஒரு மரத்துல குதிரையை கட்டிட்டு 2 பேரும் தூங்கலான்னு குருவும் சீடனும் தூங்குறாங்க. அந்த வழியா ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னாரு, குருவே, ஏமாந்து தூங்கினீங்கன்னா இந்த ஊர்ல திருடன் அதிகம், குதிரையை பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொன்னார். உடனே குரு சொன்னார், சீடனே, நான் ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், உன்னுடைய மடியிலே நான் படுத்து தூங்குகிறேன், நீ கவனமாக விழித்திருந்து குதிரையை காவல் காத்துக்கொள் என்று சொல்லிட்டு குரு சீடனுடைய மடியில படுத்து தூங்கிட்டார். சீடர் கொஞ்ச நேரம் கழிச்சு குருவை எழுப்புகிறார். குரு எந்திரிச்சு கேட்கிறார், ஏன் எழுப்புறீன்னு? அதுக்கு சீடன் சொன்னான், குருவே, நீங்கள் விழித்திருந்து குதிரையை காப்பாற்ற சொன்னீர்கள், எனக்கு தூக்கம் வருகிறது, அதற்கு என்ன செய்வது என்று குருவிடம் கேட்டார். அதற்கு குரு சொன்னார், உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவது தான் நீ யோசிச்சது அப்படின்னா. உடனே தூங்கிட்டார். குரு நைட்டு 12 மணிக்கு எந்திரிக்கிறார். அப்ப சீடை முழிச்சுட்டே இருக்கிறார். குரு எதுக்கு ஒரு சந்தேகம் கேட்டார். தீர்க்க முடியாத பிரச்சனை யோசிச்சதுன்னு சொன்னனே, இப்ப என்ன யோசிச்சுன்னு கேட்டார். அதுக்கு சீடன் சொன்னா, குருவே, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் தன்னை போல வந்துச்சா, யாராவது கொண்டு போய் வச்சாங்களான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி, யோசிச்சதுன்னு தூங்கிட்டார். திரும்ப குரு 3 மணிக்கு எந்திரிச்சார். 3 மணிக்கு எந்திரிச்சா இப்ப சீடை யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்ப கேட்டாரு, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற? முதல் நட்சத்திரத்தை பத்தி யோசிச்ச, இப்ப எதை பத்தி யோசிச்சுக்கிறீங்க? சீட சொன்னா, குருவே, கடல் இருக்கிற உப்பு தன்னை போல வந்துச்சா, யாராவது மூட்டை மூட்டையா கொண்டாந்து கொட்டினாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா. சரி, யோசிச்சுன்னு சொல்லிட்டார். குரு 5 மணிக்கு எந்திரிச்சாரு. இப்ப சீடை யோசிச்சுட்டே இருக்கான். குரு கேட்டார், இப்ப எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறீன்னு? சீட சொன்னான், குருவே, குதிரை தன்னை போல ஓடிடுச்சா, யாராவது பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படிதான் நம்ம லைஃப். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் என்ன கொண்டு போறோம், என்ன செய்ய போறோம், நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க, எப்படின்னு ஒவ்வொரு நாளும் சங்கல்ப தீர்மானம் எடுக்கிறோம். இப்படிதான் இனிமேல் இருப்பேன் அப்படின்னு எடுக்கிறோம். ஆனா அது எத்தனை நாள் நிக்குது? போயிட்டே இருக்குது. அதனால தினசரி தியான பயிற்சி, தினசரி பயிற்சி எடுத்துக்கணும். அந்த பயிற்சி முயற்சி எடுக்கணும். முடிந்தால் முயற்சி செய்யுங்கள், முடியாவிட்டால் பயிற்சி செய்யுங்கள். சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் இடம் கொடுப்பாதீங்க. காலையில பார்த்த 4 மணிக்கு சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் நடக்குது. நான் போய் ஒரு காலேஜில் பேசினேன். அப்துல் கலாம் வேற கனவு காணுங்கள் சொல்லிட்டாருன்னு எல்லாத்துக்கிட்ட கேட்டேன். எல்லாத்துக்கிட்ட கேட்ட ஒரு காலேஜில் கனவு நனவாக என்ன செய்யணும்னு கேட்டேன். எல்லாரும் உழைக்கணும், முயற்சி பண்ணணும் எல்லாம் சொன்னான். நான் சொன்ன கனவு நனவாகணும்னா முதல் படுக்கையில் இருந்து எந்திரிக்கணும். படுக்கையில் எந்திரிக்கலே ஜெயிக்க முடியல, வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா? அப்புறம் மாணவர்களுக்கு உரைக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். என்னன்னு? 3 மணிக்கு எழுந்திருப்பவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்திருப்பவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருப்பவன் அறிஞன், 6 மணிக்காவது மனிதன், 7 மணிக்கு எழுந்திருப்பவன் எருமைன்னு சொல்லிட்டேன். உடனே ஒரு காலேஜில் ஒரு பையன் எந்திரிச்சான். அவன் கேட்கிறான், சார் 8 மணிக்கு எந்திரிச்சா யாரு? அது காட்டெருமை. காட்டுக்குள்ள லேட்டா தானே வெளிச்சம் வரும். இந்த வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக படுத்துறது? இது வாழ்வது என்பது வேறு, உயிரோடு இருப்பது என்பது வேறு. இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த இயக்கத்தில் சிந்தனைகளை உயர்வாக்க வேண்டும், நம்முடைய எண்ணத்தை உயர்வாக்க வேண்டும். தொழிலில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அறிவாக எண்ணம், குடும்பத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும், விட்டு கொடுக்கிற எண்ணம்.
என்னுடைய நண்பர் ஒரு கவிதை எழுதினார். விட்டுக் கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல விதைப்பது. விட்டுக் கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல விதைப்பது. நட்பும் குடும்பமும் விட்டுக் கொடுத்தலின் விஸ்வரூபங்கள். இதில் வளைவது கூட கம்பீரமானது வில்லை போல, வீழ்வது கூட மகிழ்ச்சியானது மலையை போல. வெற்றியினால் அன்பில் விரிசல் வெளுமெனில் தோற்று போவதே சுகமானது. நான் வெற்றி அடைந்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு விரிசல் வருது சொன்னால் அந்த வெற்றி எனக்கு வேண்டாம். நான் வெற்றி அடைந்து என்னுடைய நண்பர்கிட்ட விரிசல் வருது என்று சொன்னால் அந்த வெற்றி எனக்கு வேண்டாம். நான் வெற்றி அடைந்தால் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு என்னுடைய நண்பர்கள் வேண்டும், என்னுடைய குடும்பம் வேண்டும். இதை ரெண்டையும் தோக்கடித்து வெற்றி அடைந்து நான் என்ன செய்ய போகிறேன்? இதைத்தான் மகாகவி பாரதி சொன்ன கவிதையோடு சிந்தித்து பார்க்கிறேன். கண்கள் இரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரியாரோ. நிறைய பேர் உங்களுக்குள்ள தோணுது, சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா நம்மளை ஏமாளி, பொழைக்க தெரியாதவன், இழுச்ச வாயன்னு சொல்றானேன்னு சில பேர் நினைக்கிறேன். அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த உலகத்திற்கு பழி சொல்லத்தான் தெரியும் ஒழிய வழி சொல்ல தெரியாது. இது எப்படி சார் உறுதியா சொல்றீங்க? அதிகமா பேசுன என்ன சொல்றான்? வாயாடி உளறு வாய. பேசாம இருந்துட்டா ஊமை கொட்டான். எல்லாத்துக்கும் தாராளமா செலவு செஞ்சா செலவாளி ஊதேரி. செலவே செய்யாம எண்ணி உள்ள வச்சு போனா கஞ்ச பேசினாரு. எல்லாத்துக்கும் கவலைப்படாதீங்க. சில பேர் நேரடியா நல்லா பேசுவான், பின்னால போய் கேவலமா பேசுவான். அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒருவன் எனக்கு பின்னாலே இருந்து பேசுகிறான் சொன்னால் நான் அவனுக்கு முன்னாலே இருப்பதாகத்தான் அர்த்தம். பின்னால இனிமே பேசிட்டு போறான்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். இதான் வைரமுத்து ஒரு கவிதையில சொன்னார். பிராக்டிகலா எடுத்துக்க வேண்டியது. அவர் சொல்றார், இப்படி செய்தால் இதுவும் தப்பு, அப்படி செய்தால் அதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிடல் பார்த்து தானே குறைக்கும். உலகத்தின் வாயை உங்களால் மூட முடியாது. உங்களுடைய காதுகளை மூடிக்கொண்டு முன்னேறு முன்னேறு முன்னேறு. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். ஏற்றதொரு நற்கருத்தை என் உள்ளம் ஏற்குமெனில் நான் செல்வேன் வெல்வேன் என்று சென்று கொண்டிருக்க வேண்டுமே தவிர மனதை சலனப்படுத்த விடக்கூடாது. ஏனென்றால் சலனம் என்பது சிலந்தி வலை, சலனம் என்பது சிலந்தி வலை. சிறுத்தைகள் அதிலே வீழ்வதில்லை. ஆகவே உள்ளத்தில் ஒரு உறுதி, எண்ணத்தில் ஒரு தெளிவு, வாழ்க்கையில் ஒரு முயற்சி இருந்தால் முடியாது எதுவும் கிடையாது. சில பேர் முயற்சி பண்ணுவோம், உடனே முயற்சி பண்ணுனா என்ன அர்த்தம்னா நமக்கு எது மேலே நம்பிக்கை இருக்காது. கடவுளை நம்புறவங்க கூட கடவுள்கிட்ட நம்ப மாட்டான். உனக்கு 10 அர்ச்சனை பண்ண என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் போய் கடவுள்கிட்ட கேட்டான். கடவுள்கிட்ட கேட்டிருக்கிறான். லாட்டரி சீட்டு இருக்கிற காலத்துல 1 லட்சம் பரிசு விழவும் டெய்லி போய் கேட்டிருக்கிறான். 3 வருஷமா கேட்டிருக்கிறான். கடவுள் நினைச்சாரு, இவன் தான் 3 வருஷமா கேட்டிருக்கிறானே, 1 லட்சம் ரூபாய் உலக வச்சலான்னு முடிவு பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்டாரு, ஏண்டா 3 வருஷமா என்கிட்ட கேட்கிற என்னன்னு? 1 லட்சம் வேணும் 1 லட்சம் வேணும்னு, ஆனா நீ உருப்படியான ஒரு வேலையும் கூட செய்யலையே அப்படின்னு அவன் கடவுள் கிட்ட கேட்டான். கடவுளை எப்படி அப்படி ஒரு வேலையும் செய்யல நீங்க சொல்றீங்க? காலையில மாலையில நைட்டு 3 நேரம் சாமி கும்பிடுற, அமாவாசையான விரதம் இருக்கிற, இத்தனையும் செஞ்சவரை நான் உருப்படாதுன்னு சொல்றேன் எப்படின்னு. கடவுள் சொன்னாரு, டேய் முதல் போய் ஒரு லாட்டரி சீட்டை வாங்கடா ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு. அது போல முதல்ல முயற்சி எடுங்க, முயற்சி எடுங்க. ஒருத்தன் கடலுக்குள் மூழ்கி வெளியே வந்தால் கடலுக்குள் முத்திலை என்று அர்த்தம் அல்ல, அவனுடைய முயற்சிகள் போதவில்லை என்று அர்த்தம். பறக்கின்ற பொழுதுதான் விண்மீன்கள் ஜொலிக்கின்றன, அதுபோல உழைக்கின்ற பொழுதுதான் மனிதர்கள் ஜொலிப்பார்கள். உழைப்பை விவாகரத்து செய்துவிட்டு யாராலும் உயர முடியாது. ஆகவே வாழ்க்கையில் உழைப்பதற்கும் உதவி செய்வதற்கும் சமுதாயத்தோடு ஒட்டி வாழ்வதற்கும் நாம் சிந்திக்கிற போது சாதாரண நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வருகிறோம், அடுத்த நிலைக்கு வருகிறோம். உடலால் நாம் ஒன்றாக இருக்கலாம், மனம் மலர்ந்திருக்கிறது. நாம் ஒரே நதியில் குளிக்கிறோம், ஆனால் ஒரே நீரில் குளிப்பதில்லை. இதுதாங்க இப்ப முக்கியமான கான்செப்ட். ஒரே நதியில் குளிக்கிறோம், ஒரே நீரில் குளிப்பதில்லை. ரிவர் இஸ் ஓல்ட், வாட்டர் இஸ் நியூ. என்ன அர்த்தம்? நாம் குளிக்கிற பொழுது தண்ணி போய்கொண்டே இருக்கிறது. அதுபோல ஒரே மனிதனிடம் பேசுகிறோம், ஆனால் ஒரே மனநிலையில் பேசுவதில்லை. நேற்று பேசுகிற போது அவர் வேறு மனிதர், மனநிலை வேறு, இன்று வேறு. அப்படி என்றால் மனம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மனம் மாறாமல் சிந்தனைகள் எழுத்து வேதாத்திரியம் என்கிற அதோடு நங்கூரமாக நாம் கட்டிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும், தொழில் வாழ்க்கை வெற்றியாகவும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும், சமுதாய வாழ்க்கை மதிப்போடும் இருக்கும் என்று சொல்லி அள்ளி வந்த கருத்துக்கள் ஏராளம் என்றாலும் துள்ளி வருகிற மணியோசையை துரிதப்படுத்துகிறது. ஆகவே உயர உயர வேண்டும் என்று சொன்னால் கரும்பு போல் இனிப்பாக பழகல் வேண்டும், கடலை போல் பறந்திருக்கும் உள்ளம் வேண்டும், அரும்பு போல் மணக்கின்ற நல்ல பண்பு வேண்டும்,
ஆராய்ந்து பேசுகின்ற ஆற்றல் வேண்டும். எறும்பு போல் சுறுசுறுப்பு கொள்ளல் வேண்டும். எஃகு போல் நெஞ்சத்தில் உறுதி வேண்டும். நரம்பு போல் முறுக்கான கொள்கை வேண்டும். நாணலை போல் நல்லவர்களுக்கு பணிதல் வேண்டும். இத்தகைய பண்பு நலங்களை எல்லாம் நாம் கைவர பெற்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வரப்பிரசாதமாக, நம்முடைய வாழ்க்கை ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும். வேதாத்திரியத்திலும் அருட்தந்தை மீதும் எனக்கு பிடிப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிற சாமியார்களுக்கு மத்தியில் வாழுகிற பூமியையே சொர்க்கமாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தவர்தான் நம்முடைய அருட்தந்தை அவர்கள். ஆகவே அவருடைய அருளையும் வணங்கி அன்பான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, பனித்துளியின் முத்தத்தில் பச்சை இலை தலைகவலும் ஈர விடியல்கள் வேண்டாம், வியர்வை துளிகளால் விதியையே மாற்றி எழுதுகிற வீர விடியலை நமக்கு வேண்டும் என்று சொல்லி உங்களை பாராட்டி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.